வணக்கம் நண்பர்களே. இந்த காணொளியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அந்த வரிசையில் நாமக்கல் கவிஞர் ஆல்ரெடி அவர் பிறந்தது 1888 1972 இறந்துருப்பாப்புல. அந்த மாதிரி தகவல்கள்லாம் நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். அதை பார்க்காதவங்களுக்கு நான் அந்த லிங்க்கில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அதை நீங்கள் போய் பாருங்கள். ஓகேங்களா? தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் நாமக்கல் கவிஞரோட தொடர்ச்சி தான் இது வந்து. ஓகேங்களா? நாமக்கல் கவிஞரோட தொடர்ச்சி தான். பார்க்காதவங்க லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பாருங்கள். புதிய நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நாமக்கல் கவிஞர் எழுதிய நாடகத்துக்கு பேர் வந்து மாமன் மகள் சரவண சுந்தரம். நாமக்கல் கவிஞர் எழுதிய நாடகத்துக்கு பேர் மாமன் மகள் சரவண சுந்தரம். மொழிபெயர்ப்பு நூல் காந்தி அரசியல். லோகமித்ரன் அப்படின்ற இதில் வந்து நாமக்கல் கவிஞர் வந்து வேலை பார்த்துருக்காப்புல. கோவிந்த சுவாமி ஐயங்கார் தொடங்கின இதில் வந்து நாமக்கல் கவிஞர் லோகமித்ரன் அப்படின்ற இதழ். ஓகேங்களா? குறிப்பு: கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமொன்று வருகுது அப்படின்ற தேசபக்தி பாடல்களை பாடியவர். தேசியத்தையும் காந்தியத்தையும் போற்றியவர். தேசியத்தையும் காந்தியத்தையும் போற்றியவர் யார் அப்படின்னா நாமக்கல் கவிஞர். தேசியமும் தெய்வீகமும் எனதிரு கண்கள் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா தேவர். நடிப்புக்கலையும் அரசியலும் தம்மிரு கண்களாக கொண்டவர் எம்ஜிஆர். முருகனையும் தமிழையும் இரு கண்களாக கொண்டவர் குமரகுருபரர். பகுத்தறிவும் சுயமரியாதையும் இரு கண்களாக கொண்டவர் பெரியார். தேசியத்தையும் காந்தியத்தையும் போற்றியவர் யார் என்றால் நாமக்கல் கவிஞர். இவரது கவிதைகள் சுதந்திர போராட்டத்தை பற்றி இருந்ததால் இவர் காந்திய கவிஞர் என்று அழைக்கப்பட்டார். அப்படின்னா காந்திய கவிஞர் என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா நாமக்கல் கவிஞர். திருச்சிராப்பள்ளி மாவட்டம் காங்கிரஸ் செயலாளராகவும், கரூர் வட்டார காங்கிரஸ் தலைவராகவும், நாமக்கல் வட்டார காங்கிரஸ் தலைவராகவும் பணியாற்றியவர். 3 இடத்துல காங்கிரஸ் தலைவராக வந்து செயல்பட்டுருக்காப்புல. காங்கிரஸ் செயலாளராக திருச்சிராப்பள்ளியில், கரூரில் வந்து தலைவராக, வட்டார காங்கிரஸ் தலைவராக வந்து நாமக்கல்லில். தேசபக்தி மிக்க பேச்சினால் பல இளைஞர்கள் தேச தொண்டராக மாற்றியவர். ஓவியம் தவிர இவருக்கு கவிதை புனையும் ஆற்றலும் இருந்தது. 1924ஆம் ஆண்டில் காங்கிரஸ் தலைவர் சீனிவாச ஐயங்கார் அறிவித்த ஒரு போட்டியில் தேசபக்தி பாடல்களை எழுதி தங்கப்பதக்கம் பரிசு பெற்றார். 1924 தங்கப்பதக்கம் பரிசு பெற்றார். அது முதல் இவர் பல கவிதைகளை புனைந்து தள்ளினார். ஓகேங்களா? அரசின் தடை உத்தரவையும் மீறி கூட்டங்களில் சொற்பொழிவாற்றியவர். 1932 நடைபெற்ற உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்டு ஓராண்டு சிறை தண்டனை பெற்றவர். தமிழ்நாட்டின் முதல் அரசவை கவிஞர். பத்ம விபூஷன் பெற்றவர். இதெல்லாம் யார்? நாமக்கல் கவிஞர். சாகித்ய அகாதமியில் தமிழ் பிரதிநிதியாகவும் பொறுப்பு வகித்தவர். தமிழென்று சொல்லடா தன்னை நிமிர்ந்து நில்லடா என்ற வீர நடைக்கு வித்திட்டவர். அவர் நினைவாக அவர் வாழ்ந்த இல்லம் நினைவில்லமாக அமைக்கப்பட்டுள்ளது. இதில் நூலகம் ஒன்று செயல்பட்டு வருகிறது. சென்னையில் உள்ள அரசு தலைமைச் செயலகம் 10 மாடி கட்டிடத்துக்கு இவர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள அரசு தலைமைச் செயலக 10 மாடி கட்டிடத்திற்கு யாரோட பேரை நாமக்கல் கவிஞரோட பெயர் சூட்டப்பட்டுள்ளது. நாமக்கல் கவிஞர் 1942 இவர் எழுதிய புதினம் மலைக்கல்லன் புத்தக உருவில் வெளிவந்தது. இதுவே திரைப்படமாக 1954 பட்சி ராஜா ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்றது. அப்புறம் மலைக்கல்லன்ற புதினம் வந்து 1942 வெளியிட்டிருக்காப்புல. சின்ன அண்ணாமலை என்பவர் தமிழ் பண்ணை என்ற ஒரு நூல் வெளியீட்டு நிறுவனம் வைத்திருந்தார். சின்ன அண்ணாமலை தமிழ் பண்ணை. அவர் ஒரு தீவிர காங்கிரஸ்காரர். இந்த வெளியீட்டு நிறுவனத்தின் வாயிலாக கவிஞர் சில பாடல்களும் புதினங்களும் புத்தக உருவில் வெளிவந்தன. பாரதியார், வாவேசு போன்ற சான்றோர்களின் நட்பு இவருக்கு கிடைத்திருந்தது. இவரது பாடல் ஒன்றை கேட்ட பாரதியார் பழைய பாண்டியா என்று புகழ்ந்திருப்பது சரித்திரத்தில் ஏற்கனவே பதிவான ஒன்று. அப்படின்னா பாரதியாரால் பழைய பாண்டியா என்று அழைக்கப்பட்டவர் யார் என்றால் வாவேசு ஐயர். பாரதியாரால் பழைய பாண்டியா என்று அழைக்கப்பட்டவர் வாவேசு ஐயர். லோகமித்ரன் என்ற இதில் வேலை பார்த்துருக்காப்புல வாவேசு ஐயர். குமாரசாமி ராஜா மதராஸ் மாகாணத்தின் முதலமைச்சராக இருந்தபொழுது அரசவை கவிஞராக இவரை அரசு 1949 இருந்தது. அப்படின்னா எப்போ வந்து இவர் வந்து அரசவை கவிஞராக இருந்திருக்காரு அப்படின்னா 1949 அரசவை கவிஞர் குமாரசாமி ராஜா தமிழ்நாடு இந்தியா குடியரசு அப்போ தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்தவர். இவர் செயலால் காந்தியடிகளாகவும் பாட்டால் பாரதியாகவும் குருவாக ஏற்றுக்கொண்டவர். இவரோட செயல் வந்து காந்தியடிகள், பாட்டு வந்து பாரதி. முதலில் பாலகங்கார திலகர் போன்றவர்களின் தீவிரவாதால் ஈர்க்கப்பட்ட இவர் மகாத்மா காந்தியின் கொள்கைகளால் ஆட்கொள்ளப்பட்டு பின் அறப்போராட்டத்தில் மட்டுமே விடுதலை பெற முடியும் என்று முடிவுக்கு வந்தவர். இவர் 3 மாதம் மட்டுமே தொடக்கப்பள்ளி ஆசிரியராக பணிபுரிந்தார். ஒரு முஸ்லீம் தாயால் பதுலா பீவியால் வளர்க்கப்பட்டவர். எப்படி தேவர் வந்து ஒரு முஸ்லீம் தாயால் தான் வளர்க்கப்பட்டிருப்பாங்க. அதே மாதிரி நாமக்கல் கவிஞரும் பதுலா பீவி ஒரு முஸ்லீம் தாயால் தான் வளர்க்கப்பட்டிருப்பாங்க. யார்? நாமக்கல் கவிஞர். இவர் ஒரு சிறந்த ஓவியர். இவர் முதலாக வரைந்த படம் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் அரியணையில் அமர்ந்திருக்கும் 5ஆம் ஜார்ஜ் மன்னனுக்கு பாரத மாதா முடிசூட்டுவது போல படம் வரைந்து தங்கப்பதக்கம் பெற்றவர் 5ஆம் ஜார்ஜுக்கு. இவர் பாடல்களை தொகுத்து வெளியிட்டவர் யாருன்னா தணிகை உலகநாதன் தான். ஒரு பாடலிருந்து வெளியிட்டிருக்காப்புல. தட்டார தெரு என்று அழைக்கப்பட்டு வந்த இவர் வாழ்ந்த தெரு கவிஞர் ராமலிங்கம் தெரு என்று மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. சேலம் அருங்காட்சியகத்தில் நாமக்கல் கவிஞர் உடைமைகள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. சேலத்தில் அருங்காட்சியகத்தில். கவிஞரின் ஆற்றுப்பற்று. முத்தமிழிலும் ஓவியக்கலையிலும் வல்லவர். சிறந்த விடுதலை போராட்ட வீரர். உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கு பெற்றார். சிறை தண்டனையும் அடைந்தார்.
ஓராண்டு சிறை தண்டனை. உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்துக்கிட்டதுனால 1 வருஷம் சிறை தண்டனை. உங்களை கத்தியின்றி ரத்தமின்றி வருகுது என்ற நித்தியத்தை நம்பு யாரும் சேருவீர் என்ற பாடலை உப்பு சத்தியாகிரகத்தின் போது தொண்டர்களின் வழிநடை பாடலாக இவர் தான் ஏற்றி கொடுத்துருக்காரு. மொழிப்பற்று. தமிழ் தாய் வாழ்த்து. தமிழ் அன்னைக்கு திருப்பணி செய்வோமே, தரணிக்கு ஓரணி செய்வோமே, தமிழ்தம் தமிழ்மொழி என்றாரே அப்பெயர் குறைவது நன்றோமோ அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு பாடியிருக்காரு. தமிழ் தாய் வாழ்த்து, தமிழ் அன்னைக்கு திருப்பணி செய்வோமே, தரணிக்கு ஓரணி செய்வோமே, அமிழ்தம் தமிழ்மொழி என்றாரே அப்பெயர் குறைவது நன்றோமே. நாமக்கல் கவிஞர் சிறப்பு. இவர் தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞராக இருந்திருக்காப்புல. ராஜாஜி திலகர் விதைத்த வித்து பாரதியாராக முளைத்தது. காந்தி தூவிய விதை. நாமக்கல் கவிஞர். இந்த கேள்வி அடிக்கடி கேட்டிருக்காங்கப்பா. ஓகேங்களா. திலகர் விதைத்த வித்து, ராஜாஜி திலகர் விதைத்த வித்து பாரதியாக முளைத்தது. காந்தி தூவிய விதை நாமக்கல் கவிஞராக தோன்றியது. ராஜாஜி இந்த சமயத்தில் பாரதி இல்லையே என்று ஏங்கினேன், அந்த குறையை நீங்கள் நீக்கிவிட்டீர்கள் என்று சொல்லியிருக்காப்புல. ராஜாஜி பாரதி இல்லையே என்று நீங்கள், ஆனால் பாரதியாரால் பழைய பாண்டியா என்று அழைக்கப்பட்டவர். ராஜாஜி திலகர் விதைத்த வித்து யார் என்றால் பாரதி. காந்தி தூவிய விதை நாமக்கல் கவிஞர். பாரதி பழைய பாண்டியா நீர் ஒரு புலவர் ஐயமில்லை அப்படின்றிருக்காப்புல. நாட்டுக்கும்மி என்ற தலைப்பில் 100 தேச பக்தி பாடலை எழுதி சேலம் எஸ். விஜயராகாச்சாரியா முன்பு பாடி அரங்கேற்றம் செய்தார். ஆச்சாரியார் அவருக்கு புலவர் என்ற பட்டம் வழங்கினார். அப்படின்னா நாமக்கல் கவிஞருக்கு புலவர் என்ற பட்டம் வழங்கினவர் யாருன்னா ஆச்சாரியா. பழைய பாண்டியா என்ற பட்டம் வழங்கினவர் யாருன்னா பாரதியார். தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்கிற வீரநடைக்கு வித்திட்டு அவர் நினைவாக அவரது வாழ்ந்த இல்லம் நினைவில்லமாக அமைக்கப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள அரசு தலைமைச் செயலகம் 10 மாடி கட்டிடத்துக்கு இவரது பெயர் சூட்டப்பட்டுள்ளது. தமிழக சட்டமேலவை உறுப்பினராக நியமனம் செய்யப்பட்டார். இவர் பத்மபூஷன் விருது பெற்றிருக்கிறார். பத்மபூஷன் விருது பெற்றிருக்கார். பத்மபூஷன் விருது பெற்றிருக்கார். இவர் எழுதிய பாடல்கள் பார்த்தோம்னா, கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, சத்தியத்தை நித்தியத்தை நம்பி யாரும் சேர்வீர், தமிழன் என்றோ இனம் உண்டு, தனியே அவனுக்கு ஒரு குணம் உண்டு, தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா, இந்திய நாடு என்னுடைய நாடு என்று தினம் தினம் நீ அதை பாடு, பாட்டாளி மக்கள் பசி தீர வேண்டும், பணமென்ற மோகத்தின் விசை தீர வேண்டும், கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கு